குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு சில ராசிகளில் இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த வருஷம் சனி பெயர்ச்சி மார்ச் 29 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. அப்போ என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு ராசியில் ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும். உதாரணமாக சனி 2.5 ஆண்டு காலம், குரு 1 வருட காலம், ராகு கேது 1.5 வருட காலம். அது சில நாட்களில் வக்ரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும். அது மாதிரி சனி 2.25 to 2.5 வருஷம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மற்ற கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும். அது எப்படி அப்படின்னாக்கா, மாத கிரகங்களா சில 45 நாள் 30 நாள் அந்த மாதிரி பண்ணும்போது அதனோட இம்பேக்ட் நம்ம சுய ஜாதகத்தில் அதிகமாக பிரதிபலிக்காது. இப்போ இந்த மாதிரி லாங் டேர்மில் பண்ணும்போது, இப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறது 1.5 years 1 year 2.5 years அப்படிங்கும்போது அந்த இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குது, நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பேக்டாக அது இருக்கும். அதனால தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி முக்கியமாக கருதப்படுது. ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி, நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற இடத்துலையும் அந்த இம்பேக்ட் இதில் அதிகமாக காணப்படுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கூலர்ஸ். அவங்க எந்த விஷயத்துக்கும் பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க. அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. எதா இருந்தாலும் அவ்வளோதானே, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் அவங்கள்ட்ட நிறையா இருக்கும். அதே மாதிரி முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத முயற்சி அவங்கள்ட்ட இருக்கும். இது பண்ணால் இதோட இம்பேக்ட் இதுங்கிறது தெரிஞ்சும் சரி பண்ணி பார்ப்போமே, ஒருவேளை பாசிட்டிவாக வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குருட்டு தைரியத்தோட சில வேலைகளை செய்வாங்க. அதனால அவங்க நிறைய இழந்தும் இருப்பாங்க. அதே மாதிரி சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லலாம். மனசுல ஒன்று வச்சிருப்பாங்க, வெளியில ஒன்று பேசுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சரி இதைத்தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சா அதை மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க, இன்னொரு அர்த்தத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு புரியாத புதிர் அப்படின்னு சொன்னாக்க அது நம்ம மகர ராசிக்காரங்களை சொல்லலாம். ஏன்னா காலையில ஒன்று பேசுவாங்க, சாயந்தரம் ஒரு செயல் செய்வாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, எப்போ செய்வாங்க அப்படிங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் அவங்கள்ட்ட நம்ம பழகணும் அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு அன்பான பாசமான மனிதர்களையும் பார்க்கவே முடியாது. ரொம்ப கேரிங், ஷேரிங் எல்லாமே இருக்கும். நல்ல டேக் கேர் பண்ணிப்பாங்க, நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க அவங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு 3rd ஹவுஸுக்கு சனி பகவான் வராரு. அப்பா 7.5 சனியிலேருந்து நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு ப்ரீதிங் டைம் எடுக்கிற ஒரு இடத்துக்கு தான் வராரு. இதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சகாய சனின்னு சொல்லுவாங்க. சகாயம் அப்படின்னாலே என்ன அப்படின்னாக்க ஹெல்ப். ஒரு 3rd பிளேஸ் அப்படிங்கிறது ஜெய விஜய வீரிய ஸ்தானம், ஒரு முயற்சி ஸ்தானம், உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துக்கு வரும்போது இங்க உங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அதிகமா இருக்காது. உங்களை எப்படியாவது அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு தான் சனி பகவான் நினைப்பாரு. ஏன்னா உங்க ராசி அதிபதியே சனி பகவான் தான். ஆனா அதுக்காக சனி பகவான் எந்த விதத்திலையும் பார்ஷியாலிட்டி பார்க்கவே மாட்டாரு. சொந்த வீட்டில தான் பவர் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி மகர ராசியையும் கும்பராசியும் தான் வச்சு செய்வாருன்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்து உங்களை சாதனையாளரை ஆக்கிறதுக்கு சனி பகவான் ரொம்ப உதவி செய்வார். ஆல்ரெடி இந்த 7.5 சனி பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். எது உங்கள் லைஃப் லைன், என்ன லைஃப் பர்பஸ்ங்கிறத அச்சீவ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஒரு கிளாரிட்டி இருக்கும் இந்த இடத்துல. அந்த கிளாரிட்டியை வச்சு நீங்கள் மூவ் ஆன் ஆகும்போது உங்களுக்கு தேவையான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் சனி பகவான் இந்த 3வது ஸ்தானத்துல இருந்து செயல்படுவார் அப்படின்னே சொல்லலாம். 3வது ஸ்தானத்துல இருந்து அவர் எதை பார்க்குறாரு அப்படின்னா உங்களோட 5, 9, 12ஆம் வீட்டை பார்ப்பாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பாரு, பாக்யஸ்தானத்தை பார்ப்பாரு, 12ஆம் வீடான அயன சயன போக சுகஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்போ உங்களுக்கு 90%
நற்பலன்களை மட்டும்தான் கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப பூர்வ புண்ணியத்துல நீங்க வாங்கிட்டு வந்த பலன்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, குட்கர்மாஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக போற டைம் தான். ஏன்னா தேர்ட் ஹவுஸ்ல இருந்துட்டு அவர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கெடுதல்கள்லாம் செய்ய மாட்டாரு. ஆல்ரெடி வந்து 12, 1 and 2ல இருந்து 7.5 வருஷம் உங்களுக்கு தேவையான பாடங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டாரு. அந்த பாடத்தை வச்சு நீங்க எப்படி முன்னேறி வரப்போறீங்க அப்படிங்கிறத அவர் பார்க்க போறாரு. அந்த பாடத்துல இருந்து உங்களுக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான உதவிகளை தான் செய்ய போறாரு. உங்க குட் கர்மாஸ் ஆக்டிவேஷன், குட் கார்மிக் சைக்கிள் ஆக்டிவேஷன் ஆக போறது இந்த பீரியட்ல தான். அதே மாதிரி உங்க பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆக போறதும் இந்த பீரியட்ல தான். அயன சயன போக சுகங்கள், உங்க தாம்பத்திய வாழ்க்கையாகட்டும், உங்க மோட்ச வாழ்க்கையாகட்டும், இதெல்லாம் ஆக்டிவேட் ஆக போறதும் இந்த பீரியட்ல தான். ஸோ பொதுவாகவே மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணணும் பரிகாரம் அப்படின்னு பார்க்க போனாக்க, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மந்திர தீட்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமா பார்க்கப்படுது. ஒரு குருமார்கள்ட்ட போய் ஒரு மந்திர தீட்சையை வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒரு நாலேஜ் இல்லைம்மா அப்படின்னாக்க ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிங்க, ஓம் சரவண பவா எழுத ஆரம்பிங்க. அதை வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஸ்ரீராம ஜெயம், சரவண பவா. இல்லை உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கா, அந்த தெய்வத்துக்கு ஒரு போற்றி சொல்லுங்க. அதோட மூல மந்திரம் என்னன்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே இப்ப நிறைய கடவுளுக்கு மூல மந்திரம் வருது. ப்ராபப்ளி மூல மந்திரத்தை வந்து நம்ம குரு மூலமா தீட்சை எடுக்கிறது தான் நல்லது. அதனால நீங்க ஒரு போற்றியா, இப்ப எனக்கு விநாயகரை பிடிக்குமா, விநாயகரே போற்றி அப்படிங்கிறத டெய்லி ஒரு 108 தடவை சொல்லிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அது என்ன ஆன்ம பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்னல் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க செய்யற செயல்கள் வந்து இன்னும் கிளியரா பண்ணுவீங்க. அடுத்து 4th ஹவுஸ் 5th ஹவுஸ் எல்லாம் வரும்போது உங்களுடைய பூமிங் செக்டர் நல்லா இருக்கும். அதனால வந்து நீங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸை அட்டைன் பண்ற மாதிரியான சூழ்நிலையா அமையும். அதனால நீங்க உங்களுக்கான பரிகாரம் இதுதான். வியாழக்கிழமை தோறும் குருமார்கள் வழிபாடு பண்ணுங்க. யாராவது ஒரு ஆன்மீக குருவை நீங்க எடுத்துக்கோங்க. அவங்கள்ட்ட போய் முடிஞ்சா மந்திர தீட்சை வாங்குங்க. அவங்க கொடுக்குற மந்திர தீட்சையை விடாது ஃபாலோ பண்ணுங்க. அது தவிர உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு ஒரு போற்றி எடுத்து அதை நீங்க டெய்லி சொல்ல ஆரம்பிங்க. ஒரு 108 டைம்ஸ் ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணும்போது உங்க ஆன்ம பலம் அதிகரிக்கும். அதன் மூலமா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன் தான். உங்க சுய ஜாதகத்துல கிரகநிலையும் தசாபுத்தியும் ஆராய்ஞ்சு எடுக்கிற பலன்கள் தான் 100% சரியா இருக்கும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.